Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேர்தல் வாக்குறுதியான பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் 9வது நாளாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் சமயத்தில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்கப்படும் என தெரிவித்தது. ஆட்சிக்கு வந்து 4½ ஆண்டாக எந்தவொரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அலைக்கழிப்பதாக கூறப்படும் நிலையில் பள்ளி கல்வித்துறையை கண்டித்து டிபிஐ வளாகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் 9வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்த பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்துகளில் ஏற்றிச் சென்றனர். இதனால் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் என்ற ஒன்றை வாய்ப்பை தந்தால் எங்களுக்கு வாழ்க்கை ஆதாரம் பெருகட்டும். ஆகவே தமிழக முதல்வர்கள் எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பணி நிரந்தரம் உடனடியாக வழங்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்ற வேண்டும் என்பதே அதிகாரி வாயிலாக எங்கள் வாழ்வாதார போராட்டமாக உள்ளது. ஸ்டாலின் ஐயா அவர்கள் நாங்கள் சொன்னதே செய்வோம், சொல்லாதையும் செய்வோம்னு சொன்னார். அவர் சொல்லாதே செய்ய வேணாம், சொன்னதே செய்யட்டும். இங்கே உட்காந்து வெளியிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டு போராட்டத்துக்கு உரிமை இல்லையா? போலீஸ்காரங்க அங்கே நின்ன உடனே ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டு எங்கே நின்னாலும் அப்படியே கொத்து நாங்கள் தேச துரோகியா? உரிமையை கேட்டு தானே போராடுறோம். சொன்னதான் சார் கேட்குறோம், நாங்கள் சொல்லாததை எதுவுமே கேட்கல. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் சார்.